டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் ஆபரேஷன் சாகர் பந்து என்ற மீட்பு நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளது. $80 டன் நிவாரணப் பொருட்களோடு இந்திய ராணுவ விமானம் கொழும்புவில் தரையிறங்கியுள்ளது. இலங்கையை ஒட்டிய கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நவம்பர் 27ஆம் தேதி டிட்வா புயலாக மாறியது. டிட்வா புயலால் இலங்கையின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. பெரும்பாலான ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அதி கனமழை வெள்ளம் காரணமாக இதுவரை சுமார் 90 பேர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. பல ஆயிரக்கணக்கான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக 20,500 இராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் சுமார் 50 பேரும், பதுளை மாவட்டத்தில் 20க்கும் அதிகமானோரும் உயிரிழந்திருப்பதாக இலங்கையின் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் கெலானி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனையடுத்து கரையோர மக்களுக்கு ரெட் அலர்ட் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தலைநகர் கொழும்புவிலும் பல பகுதிகள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரத்தில் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட ஒருவர் இலங்கையின் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலமாக பத்திரமாக மீட்கப்பட்டார். இலங்கையின் மத்திய மற்றும் வடக்கு பகுதியில் இன்று 200 மில்லிமீட்டர் மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மைய வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களை மீட்பதற்கான பணிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக இராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை கொடுத்து வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், டிட்வா புயலால் தங்களது அன்பிற்குரியவர்களை இழந்த இலங்கை மக்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களின் பாதுகாப்பு, ஆறுதல், விரைவான மீட்சிக்காக நான் பிரார்த்திக்கிறேன். ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் கீழ் பேரிடர் கால உதவிகள் மற்றும் நிவாரணப் பொருட்களை இந்தியா அவசரமாக அனுப்பியுள்ளது. தேவை எனும்போது மேலும் உதவிகளை வழங்கவும் இந்தியா தயாராக இருக்கிறது. இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் கீழ் இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா எப்போதும் தொடர்ந்து உறுதியோடு நிற்கிறது. முக்கியமான நேரத்தில் இலங்கைக்கு தொடர்ந்து இந்தியா எப்போதும் உதவும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் ஆபரேஷன் சாகர் பந்து மீட்பு நடவடிக்கையை இந்தியா தொடங்கியது. 80 டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய ராணுவ விமானம் கொழும்புவில் தரையிறங்கியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆபரேஷன் சாகர் பந்து தொடங்குகிறது. தார்பாய்கள், போர்வைகள், சுகாதார பொருட்கள் மற்றும் சாப்பிட தயாராக உள்ள உணவுப் பொருட்கள் உட்பட சுமார் 12 டன் நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் செல்ல இந்திய விமானப்படையின் C-130J விமானம் கொழும்புவில் தரையிறங்கியது. இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ஜெய்சங்கர். மேலும் இந்திய தூதரகம் மூலம் இலங்கை அரசு முறைப்படி உதவி கோரிய அடுத்த நிமிடமே INS விக்ராந்தில் உள்ள ஹெலிகாப்டர்கள் உதவிக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் உதவிக்கு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார். Subscribe to One India and never miss an update.